ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெஜிடபிள் ரைஸ் எப்படி பண்ணலான்னு வாங்க வீடியோ போகலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க, கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். எண்ணெய்லாம் போடணும் பாருங்கள். ஜாதிபத்திரி, கிராம்பு, ஏலக்காய் 2, கொஞ்சம் சோம்பு, பிரிஞ்சி இலை, பட்டை கொஞ்சம், இதெல்லாம் வந்து இதில் போடலாம். இது கொஞ்சம் வதக்கிக்கோங்க. வதக்கிக்கிட்டு அடுத்தது பச்சை மிளகா, கொஞ்சம் வெங்காயம், 2 வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், அது போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகா நல்லா வதக்கிக்கோங்க. இது வதக்கிட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கோங்க. வாங்க வதங்கிடுச்சான்னு பார்க்கலாம். இன்னும் கொஞ்ச நேரம் மூடி வச்சு, அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். நல்லா வதக்கி, நான் இது கொஞ்சமாக தான் பண்ணுறேன். 2 கிளாஸ் அரிசிக்கு தான் பண்ணுறேன் நான். 2 வெங்காயம், 4 தக்காளி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் நேரம் கழித்து பார்ப்போம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம், தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கோங்க. 4 தக்காளி எடுத்துருக்கேன். நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிற வரைக்கும் மூடி வச்சு, வதங்குற வரைக்கும் மூடி வைக்கலாம். கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக போதும். எங்களுக்கு காரம் இது போடும், உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ நீங்கள் அதை போட்டுக்கோங்க. கல்லுப்பு போட்டுக்கோங்க, உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். மூடி வச்சிடலாம். வதங்கிடுச்சு. என்கிட்ட புதினா கொத்தமல்லி எதுவும் இல்லை, நான் சிம்பிளாக தான் பண்ணுறேன். இப்போ வதங்கிடுச்சு. மில் மேக்கர் இருக்குது, இதை வச்சு தான் பண்ணுறேன் வெஜிடபிள் ரைஸு. மில் மேக்கர் சுடு தண்ணியில் 10 நிமிஷம் ஊற வச்சுடுங்க. ஊற வச்சு நல்லா புழிஞ்சு எடுத்துகிட்டு இப்போ வந்து இதை வந்து இதில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா வதக்குங்க. காரம் உப்பு இதெல்லாம் அதில் ஏறணும், அதனால் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது வந்து மில் மேக்கர் பிரியாணி தான் பண்ணுறேன். வெஜிடபிள் ரைஸ் இல்லை, வெஜிடபிள் இல்லை என்கிட்ட, அதனால் மில் மேக்கர் வச்சு பண்ணுறேன். நீங்களும் இந்தமாரி பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது அப்படியே மூடி வச்சிடலாம். ஜீரக சம்பா அரிசி எடுத்துருக்கேன். இது வந்து 2 கிளாஸ் எடுத்துக்கலாம். வாங்க, இது நல்லாயிருக்கும். இதில் வெஜிடபிள் ரைஸ் பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும். குட்டி குட்டியாக இருக்கும். ஜீரக சம்பா அரிசி உடம்புக்கும் நல்லது. இது நம்ம பாஸ்மதி ரைஸோடு இந்த ரைஸ் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் செஞ்சு பாருங்கள், பிரியாணி கூட செம்மையாக இருக்கும். சூப்பராக இருக்கும் பிரியாணி எல்லாம். இது 1 கிளாஸ் எடுத்துக்கிட்டோம், இன்னும் 1 கிளாஸ் எடுத்துக்கலாம். இப்போ வந்து 1 கிளாஸ் எடுத்துட்டோம், இன்னொரு கிளாஸ் 2 கிளாஸ் எடுத்துருக்கோம். 2 கிளாஸுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த கிளாஸ்லேயே 3 கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க, கரெக்டாக இருக்கும். 3 கிளாஸு ஒரு அரை கிளாஸ், 1/4 கிளாஸ் ஊற்றிடுங்க. 3/4 கிளாஸ் ஊற்றினீங்கன்னா சாப்பாடு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து கொஞ்சம் நேரம் நல்லா கழுகிட்டு நல்ல தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம்.
அரிசி நல்லா கழுவிட்டேன். இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த 3/4 தண்ணி, 3 கிளாஸு, 1 கிளாஸு 2 கிளாஸ் தண்ணி, 2 கிளாஸுக்கு 3 கிளாஸ் தண்ணி, 3/4 தண்ணி ஊற்றிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ தண்ணி கொஞ்சம் ஊற்றி வச்சிடலாம், ஊறட்டும். கொஞ்ச நேரம் ஊறினா தான் ரைஸ் நல்லாயிருக்கும். பிரியாணி கூட நல்லா பொல பொலன்னு சூப்பராக இருக்கும். இப்போ வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் பாருங்கள். இப்படி கொஞ்ச நேரம் ஊறட்டும். ஊறினா ரைஸ் நல்லா பொல பொலன்னு சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அரிசி போட்டுக்கலாம். அந்த தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அரிசியை மட்டும் இதில் போட்டுக்கலாம். இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அரிசியும் அந்த மசாலாவும் எல்லாம் ஒன்றா கலந்துக்கலாம். இந்த அரிசி ஊற வச்சோம் பார்த்திங்களா, அந்த தண்ணியை வந்து இதில் ஊற்றிக்கலாம். இப்படி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது பிரியாணி டேஸ்ட்டில் இருக்கும், நல்லாயிருக்கும். நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். சரி, இப்போ கொதிக்கட்டும். கொதித்தோன்னா நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா கொதிச்சிச்சு பார்த்தீங்களா, கொதிச்சிருச்சு. அப்படியே நம்ம என்ன பண்ணலாம், அதை அப்படியே மூடி வச்சு சிம்மில் வச்சுடுங்க. சிம்மில் வச்சோன்னே மில் மேக்கர் பிரியாணி ரெடி. இன்னும் ஒரு 10 நிமிஷம். நல்லா உதிரியாக வந்துருக்கு பார்த்தீங்களா. தண்ணி அளவு அப்படி வைக்கணும். அப்படி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ஓகேவா. இந்த மாதிரி உதிரியாக நீங்களும் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், பாய்.